அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம ரம்லானுடைய ப்ரிப்பரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரம்லான் நமக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரம்லான் நாட்களில் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வருட ரம்லானுக்கு நான் என்னவெல்லாம் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரமலானுக்கு மட்டும் இல்லைங்க, ரமலான் இல்லாத மாதங்கள்லையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லா லேடிஸ்க்குமே பொருந்தும். இதே போல் நம்ம வேலைகள் செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு வேலைகள் ரொம்பவே சுலபமாக முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரமலான் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. க்ளீனிங் நமக்கு முடித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ரமலானில் இப்போ நான் வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. வீடு, கிச்சன் எல்லாமே க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு. க்ளீனிங் முடிஞ்சிட்டு வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. க்ளீனிங் முடிச்சதும் அப்புறம் என்னங்க, நமக்கு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் தான். ஷாப்பிங் பண்ணால் தான் நமக்கு மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டேங்க. நம்ம கடைகளுக்கு நிறைய பொருட்களை பார்க்கும்போது நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிறதே நமக்கு குழப்பமாயிடும். இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை, நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம வீட்டிலையே நோட் பண்ணிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரமலானுக்காக சில ஸ்பெஷலாக ஐட்டங்கள் வாங்குவோம். இது போக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே வாங்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு வந்துடணும். அப்படி நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாகவே இருக்கும். இல்லை நிறைய பொருட்களை பார்க்கும்போது இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு அந்த கன்ஃபியூஷன்லே நமக்கு எது தேவையோ தேவையை வாங்காமல் நம்ம அதை விட்டுட்டு மற்ற பொருட்கள்லாம் இது புதுசு போட்டிருக்காங்க, இது புதுசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்கச்சக்கமாக வாங்கிட்டு போயிடுவோம். கடைசியில் அதுவுமே நம்ம செய்யாமல் கடைசியில் அது குப்பைகள் போகிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நம்ம வீண் விரயம் பண்ணாமல் நமக்கு எது தேவையோ அதை லிஸ்ட்டு போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அப்படி தாங்க நான் இன்றைக்கி ரம்லானுக்கு தனியாகவும் வீட்டுக்கு தேவைகளுக்கு தனியாகவும் தனித்தனியாக நான் லிஸ்ட்டு போட்டுட்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இருக்கிற மண்ணடியில் இருக்கிற மூன் மார்ட் கடையில் தாங்க இருக்கோம். இது ரொம்பவே ஃபேமஸான கடைங்க. வருஷம் வருஷம் நம்ம இங்கே தான் எப்போவுமே ரம்லான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரம்லானுக்கு மட்டும் இல்லை, மற்ற மாதத்துக்குமே நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன். இங்கே நமக்கு நல்ல குவாலிட்டியாகவும் நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குங்க. ரேட்டுமே நமக்கு கம்மியாக தான் இருக்கும். பொருட்களுமே நல்ல தரமாக இருக்கும். எப்போவுமே இங்கே ரம்லானுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்லேருந்து ஒரு ஃபுல் ரோ போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக எல்லாமே ரம்லான் ஐட்டமாக தாங்க இருக்கும். எல்லாமே இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களுமே இங்கே இருக்கும். ரம்லானுக்குன்னு நமக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ஒரு தனி செட்டப்பை பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருக்கும் போது நமக்கு வாங்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேங்க்லேயே பல ஃப்ளேவர்ஸில் இங்கே இருக்குங்க. அதே போல் பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா டேட்ஸு பல வெரைட்டிஸில் பல மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம எப்போவுமே கிமியா டேட்ஸ் தாங்க வாங்குவோம். லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்குமே எல்லா விதத்துலையுமே இங்கே இருக்குங்க. அதே போல் ஜூஸஸாக இருக்கட்டும், ஃப்ரிக்ரஷாக இருக்கட்டும், சர்பத்து, ருஹப்ஸா எல்லாமே விதத்தால் பல பிராண்டில் வச்சுருப்பாங்க. ஜூஸஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்ட்டுன்னு. நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் இருக்குங்க. என்னென்ன நமக்கு வித்தியாசமாக வேணுமோ அப்படின்னு மாதிரி புதுசு புதுசாகவும் இங்கே நிறைய இறக்கிட்டே இருப்பாங்க. இது கடைக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நான் எப்போவுமே இங்கே தாங்க வாங்குவேன். அதனால் பல வெரைட்டிஸில் இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஏரியாவிலே இருக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு என்னென்னலாம் வாங்கலான்ட்டுன்னு நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கடையை கொஞ்சம் அதிகமாகவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது போக நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, கடைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரம்ஜான் ஐட்டம் எல்லாமே இருக்கும். இது போக பிளேட்ஸுங்கள், பவுல் எல்லாமே ரம்லானுக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப்புமே பக்கத்துலேயே கொஞ்சம் போல் வச்சுருந்தாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நான் அந்த கடை ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிவிட்டேன். இப்படி தாங்க இருக்கும். இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்லான் ஐட்டமாக தான் இருக்கும். எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்னென்னலாம் பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இஃப்தாருக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக நான் என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நான் என்னென்னலாம் வாங்கினேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேரிச்சம்பழம் தாங்க. நமக்கு இஃப்தாருக்கு பேரிச்சம்பழம் தேவைப்படும். இதோட சர்பத்து செல்லமுத்து சர்பத்து ரோஸ் சர்பத் 2 வாங்கியிருக்கீங்க.
அடுத்து நன்னாரி சர்பத்து வந்து 2 வாங்கியிருக்கேங்க. இது வந்து 777 பிராண்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து நன்னாரி வந்து நான் 777 பிராண்டில் தாங்க வந்து வாங்குவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலா க்ரஷில் வந்து இன்றைக்கி வந்து 3 ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கேங்க. மிக்ஸ்டு ஃப்ரூட்டு வந்து க்ரஷ் வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு புதுசு. அடுத்து வந்து பைனாப்பிள் ஒன்றும் பிளாக் கரண்ட் ஒன்றும் வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடி இந்த ஃப்ளேவர்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனாலேயே வந்து நான் பழசையுமே வந்து 2 வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபலூடா மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து பேக்கர்ஸ்ன்ற பிராண்டில் வந்து 3 ஃப்ளேவர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பிஸ்தா ஃப்ளேவர், இன்னொன்று ஸ்ட்ராபெரி, இன்னொன்று பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கியிருக்கேன். நமக்கு ஸ்டஃபிங்லாம் செய்கிறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். வீட்டிலையே வந்து ஆல்ரெடி ஒரு கார்ன்ஃப்ளவர் இருக்குதுங்க. அதனால் ஒரு பாக்கெட் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து பேக்கர்ஸ் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் வந்து நமக்கு ஈஸியாகவே வீட்டிலே செய்யலாம். நான் இப்போ வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து பாக்கெட்லேயே வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டிங் மிக்ஸு இது வந்து புதுசுங்க. நான் இப்போ வந்து புதுசாக தான் இது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கேரமல், இது ஆல்ரெடியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால் இதுலேயும் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து நமக்கு இஃப்தாருக்கு ஏதாவது ரெசிபி செய்கிறதுக்கு தேவைப்படும்னு 2 கண்டென்ஸ்டு மில்க் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸில் வெண்ணிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுவுமே வந்து நமக்கு சில ரெசிபீஸ்க்கு வந்து தேவைப்படும். அடுத்து வந்து நமக்கு எப்போவுமே வந்து இது வாங்குவோங்க. டைகர் பிராண்டில் வந்து பட்டர்ஸ்காட்ச் மிஸ் வந்து இந்த தடவை புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். மற்ற ஃப்ளேவர் எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி வாங்கினது தான். இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து பிஸ்தா இலச்சி, பாதாம் மிக்ஸ், ரோஸ் மிக்ஸ், ஹெசல்நட் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். போன தடவை ஹெசல்நட் மிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நம்ம கடல் பாசிக்கு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அமுல்யா பிராண்டில் வந்து பால் பவுடர் 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. அடுத்து இஃப்தாருக்கு நமக்கு ஸ்டஃபிங்க்கெல்லாம் வந்து தேவைப்படுங்க. ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கடல் பாசி வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து 5 பேக்கெட் இருக்கிற மாதிரி வரும். ஃபுல்லாகவே ஒரு பேக்காகவே வந்து வாங்கியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடியுமே வீட்டில் வந்து கொஞ்சம் கடல் பாசி இருக்குது. அதனால் கொஞ்சம் போல தான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து சப்ஜா சீட்ஸுங்க. நமக்கு இதுவுமே இஃப்தாருக்கு தேவைப்படும். அடுத்து வந்து மொசரல்லா சீஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து நமக்கு பீஸா செய்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் வந்து மொசரல்லா சீஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுலேயே வந்து சீஸ் ஸ்லைஸுமே வந்து ஒன்று வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் போல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்திப்பழம், முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை வந்து வாங்கியிருக்கேங்க. இஃப்தார் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். அதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சமோசா சீட்ஸுங்க. இது எப்போவுமே நமக்கு இஃப்தார் டயத்தில் இருக்கும். அதே போல் வந்து ஸ்வீட்ஸ்லேயே வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுமே வந்து வருதுங்க. இது வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையை வந்து நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதனால் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்ம அது வாங்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் பாக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேங்க. கொஞ்ச நாளாகவே இந்த பன்னீர் பிராண்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குங்க. அதனால் இது நான் அதிகமாக வாங்குறது. பீஸா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருக்கேன். பன்னீர் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸும் செய்ய முடியும். நான் இஃப்தாருக்கு என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோவே வருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேகிலே வந்து சிக்கன் சாட்டுன்னு வந்து சொல்லி அது ஒரு 2 வாங்கியிருக்கேங்க. ஏதாவது நம்ம மசாலாவுக்கு வந்து போட்டுக்கலாங்கிறதுக்காக. அடுத்து சீஸ் க்யூபும் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுவுமே சில ரெசிபீஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அதனால் க்யூபாவும் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமுல் பட்டர் ஏதாவது நமக்கு ஸ்டஃபிங்க்கு தேவைப்படும்னு அதுவுமே வந்து 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுதாங்க நமக்கு இஃப்தாருக்கு தேவையான ஐட்டம். இது எல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் என்னென்னலாம் செய்வேங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் ஒரு சில ஐட்டங்கள் வந்து எனக்கு பத்தாமல் போகுங்க. நான் திரும்பி வாங்குகிற மாதிரி வரும். நான் என்னென்னலாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இடையிடையிலேருந்து நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ மளிகை ஐட்டம் தாங்க வந்து வாங்கியிருக்கேன். ரமலானுக்கான மளிகை ஐட்டம். ஏன்னா ரமலானில் இந்த ஐட்டம்லாம் இல்லைன்னாலும் நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. நான் என்னென்னலாம் பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்புங்க. ஏன்னா உளுந்த வடை இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் நம்மளுக்கு. கண்டிப்பாக உளுந்த வடைக்கு நமக்கு அதிகமாக வந்து உளுந்து தேவைப்படும். அதனால் வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து வாங்கியிருக்கேங்க. இதை விடவே தேவைப்படுது தாங்க. ஆனால் இடையில வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம அதிகமாக போட வேணான்ட்டுன்னு 3 கிலோ அளவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பாஸ்மதி அரிசி வந்து 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. இதுவுமே நமக்கு சகருக்கு ஏதாவது செய்கிறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புங்க. கடலை மாவு அரைக்கிறதுக்காக வந்து 2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரா ஒரு கடலைப்பருப்பு அது வீட்டு சமையலுக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். கடலை மாவுக்காக வந்து கடலைப்பருப்பை அரைக்க கொடுத்து வாங்கிக்கிடுவேன்.
அடுத்து வந்து சாப்பாடு பச்சரிசி வந்து 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடியே வீட்டில் கொஞ்சம் போல் இருக்குது, அதனால் 1 கிலோ போதும்ட்டுன்னு 1 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து நமக்கு மசால் வடை செய்கிறதுக்கு வந்து பட்டாணி பருப்பு வந்து தேவைப்படுங்க. அதுக்காக வந்து நான் வந்து 1,5 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு 3 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியிருக்கேங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து 2 பேக் வந்து வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து நமக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும். அதனால் வந்து அது ஒரு 2 பாக்கெட் போல் வாங்கியிருக்கேங்க. அடுத்து வந்து கஸ்தூரி மேத்தி, இதுவுமே வந்து நமக்கு ரெசிபீஸ்க்கு தேவைப்படும். இஃப்தாருக்கும் தேவைப்படும். நமக்கு சகர் நேரத்தில் ஏதாவது ரெசிபி செய்யணும்னாலும் அதுக்குமே வந்து தேவைப்படும். வீட்டில் கொஞ்சம் போல் இருக்குது, இருந்தாலும் வேணும்னு சொல்லி அதுவுமே ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து கோதுமை மாவு வந்து 2 கிலோ பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. நமக்கு இஃப்தாருக்கும் இல்லை சகருக்கும் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி வந்து நமக்கு மைதாவும் ரவையுமே வந்து 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. ஏன்னா அதுவுமே வந்து நம்ம கண்டிப்பாக இஃப்தாருக்கு வந்து தேவைப்படும். அடுத்து வந்து சிறுபருப்பு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. அடுத்து மாசி கருவாடு வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து நமக்கு சகருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது நமக்கு கறி வெஞ்சனம் இல்லை அப்படி இல்லைன்னா கருவாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு ஈஸியாக உள்ளே போகும். அதனால் மாசி கருவாடு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதுவுமே வந்து நமக்கு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து நமக்கு சிக்கன் 65 மசாலா. இது வந்து நமக்கு இல்லாத சமையலே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம எல்லா ஸ்டஃபிங்க்குமே வந்து போடுவோங்க. ரொம்பவே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து ஜவ்வரிசி ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து நமக்கு இஃப்தாருக்கு ஏதாவது செய்ய தேவைப்படும். அடுத்து ஜாங்கிரி பவுடர், அதாவது நாட்டு சர்க்கரையும் ப்ரௌன் சுகரும் ஒன்று வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடி வந்து ப்ரௌன் சுகர் வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து ஒவ்வொரு பாக்கெட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்து ப்ரெட்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கேங்க. ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நமக்கு வந்து இஃப்தாருக்கும் தேவைப்படும், ஷகருக்கும் தேவைப்படுற மாதிரி வந்து ஐட்டம்ஸ் தாங்க வந்து இது ரம்லான் ஐட்டம்ஸு நான் சொன்னது. இது போக நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருட்களுமே வந்து நான் நோட் பண்ணிட்டு போனது எல்லாமே வந்து வாங்கியிருக்கேங்க. அதாவது நமக்கு துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, உப்பு, சேமியா, பாஸ்தா, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு காஃபி குடிக்க சில ஐட்டம்ஸ், எனக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். ரம்லான் வச்சுட்டு நம்மளால் வந்து அலைஞ்சு திரிஞ்சு வாங்க முடியாதுங்க. அதனால் ஓரளவுக்கு ரம்லானுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன். நமக்கு இஃப்தாருக்கு தேவையான ஐட்டம் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து தீந்து போகும். அது மட்டும் நம்ம இடையில போய் ஒரு டைம் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு நான் இந்த தடவை வந்து பல்காக தாங்க வந்து போட்டு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய வேலை. எடுத்து வச்சுட்டு நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை தாங்க. இது அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு பெரிய வேலைன்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து 1 கிலோ பூண்டுக்கு 1 கிலோ இஞ்சி போட்டு நான் அரைக்கிறேங்க. ரெண்டுமே வந்து சரிசமமாக அளவில் அரைக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. நம்ம இன்றைக்கி வந்து பல்க் அமௌண்ட்டில் தாங்க அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்சேன் அப்படின்னா எனக்கு பெருநாள் முடிகிற வரைக்குமே வந்து இது ஃபுல்லாகவே எனக்கு வருங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து அரைச்சி வச்சுக்கிருவேன். நோம்பு சமயத்தில் இதெல்லாம் நம்ம எடுத்து இடையில தீந்து போச்சுன்னு அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கிலோ பூண்டு 1 கிலோ இஞ்சி அளவில் எடுத்திருக்கேங்க. ஆனால் பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இப்போ வந்து ரெண்டுமே சரிசமமாக அளவில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இவ்வளவு அரைச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடாதேன்னு நீங்கள் நினைக்கலாம். டேஸ்ட்டு இப்படியே இருக்கிறதுக்காக வந்து எண்ணெயோ நெய் உப்பு அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நான் இது போல் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டேங்க. கொஞ்சம் போல் தண்ணி விட்டு மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே தனித்தனியாக அரைக்கிறதுனால ஒரு பெரிய பவுலில் போட்டு ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துருவேன். கலந்து எடுத்துட்டு நான் வந்து பாட்டிலில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிடுவேங்க. இதில் நீங்கள் எண்ணெயோ இல்லை உப்போ எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் போல் வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறணுங்க. மற்ற ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணுங்க மிச்சம் இருக்கிற பாக்ஸை. அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தீர தீர ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு இன்றைக்கி அரைச்சது போலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இது வந்து ரொம்ப வருஷமாக நான் இந்த மெத்தடில் தாங்க வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெருநாள் சமயத்தில் நீங்கள் எடுக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சம் 2 பாக்ஸையும் பிளாஸ்டிக் டப்பாவை நான் வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன்.
அடுத்து வந்து நமக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இது இஃப்தாருக்கும் சரி, சஹருக்கும் சரி நமக்கு அதிகமாகவே வந்து தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கட்டு இல்லைனா பல்காக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இது மினிமம் 1 வாரம் வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு போட்டு வச்சிங்கன்னா அந்த ஈரத்தண்ணி வந்து உங்களுக்கு கீழே விழுகாமல் இருக்கும். 1 வாரம் ஆனாலுமே உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குங்க. பச்சை மிளகாய்க்குமே வந்து நான் அப்படி தாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ரமலான் முழுக்க வருமானம் கண்டிப்பாக வராதுங்க. நமக்கு இடையிலே வந்து தீந்து போகும். நம்ம ஃப்ரீ டயத்தில் காலை நேரத்தில் வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர் ஐட்டம் ஊற வச்சு எடுத்துக்கிறதுங்க. நமக்கு ஊற வைக்க மறந்து போயிடுவோம். நமக்கு ரமலான், இஃப்தார், சஹர் நேரத்துக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே வந்து தேவைப்படும். இஃப்தார் டயத்துக்கு நம்ம டெய்லியுமே வந்து ஒரு பயிர் வகை வந்து அவிச்சு வைக்கலாங்க. சுண்டல் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி. நான் இதே பயிர் வகை வந்து யூஸ் பண்ணுவேன்னா கிடையாதுங்க. நான் மாற்றி மாற்றி ஒரு வாரத்துக்கு 2 பயிர் வகை மாற்றி மாற்றி ஊற வச்சுக்குவேன். இதை நீங்கள் குழம்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப்தாருக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பயிர் ஐட்டம் ஊற வச்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பச்சைப்பயிறு வந்து நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து நமக்கு குழம்புக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இதை வந்து நம்ம சும்மாவே வந்து நமக்கு இஃப்தார் டயத்துக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி சாப்பிட்டுக்குவாங்க. டெய்லி வந்து நம்ம ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறணுங்க. அதுக்காகவே நான் இது ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பச்சைப்பயிறு முளை கட்டுறது எப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் அடுத்து முளை கட்டும் போது நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து நமக்கு மசாலா பாக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணணுங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் ஒரு சின்ன சின்ன சுட்டிங்களில் போட்டு வச்சுட்டு இப்போ பாக்ஸஸ் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பாக்ஸ் இல்லைன்னா வந்து சமையலே இல்லைன்னு சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு இந்த மசாலா பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே வந்து ஒரு பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த வறுக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து வந்துடணும். பொரிக்கிறது, தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் வந்துடணும். அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்தேன்னா அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். அப்படி தாங்க வந்து இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சமையலுக்கு கிச்சனில் தேவைப்படுற ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தால் நமக்கு அது எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வேலைகளுமே சுலபமாகும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு பாக்ஸை திறந்து மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே வந்து எரிச்சப்படும். வேலையுமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம வேலைகளை சுலபமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலைகள் வந்து ரொம்பவே வந்து சுலபமாக மாறிடுங்க. நம்ம வேலைகளை எப்படி ஈஸியாக வைக்கிறதுக்குன்னு அந்த ஒரு ஸ்டிப்ஸே வந்து நமக்கு தனியாக தேவைப்படுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாக்ஸை வந்து தனித்தனியாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா எல்லா ஐட்டமுமே அதில் வந்துடணும். இன்னொரு பாக்ஸ் எடுத்தோம்னா தாளிப்பு ஐட்டம் எல்லாமே வந்துடணும். அப்படி தாங்க வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரியெல்லாம் நீங்கள் யார் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது போக வந்து நான் இந்த ஐட்டம் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் ஐட்டமே வந்து எல்லா பாக்ஸையுமே கழுவி சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. எல்லாத்தையும் வந்து நான் வீடியோவில் காட்டினேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வந்து நான் மசாலா பாக்ஸ் ஃபில் பண்ணுறது மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுருவேங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி. இது வந்து இப்போ நம்ம மசாலா பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மசாலா பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் மஞ்சத்தூள், ஒரு இதில் மிளகாத்தூள், ஒரு இதில் மல்லித்தூள், இன்னொரு இதில் வந்து ரொம்ப நாளாக கரம் மசாலா தூள் தாங்க இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னமோ எனக்கு அந்த உடைய காரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ அதை மாற்றிட்டு இப்போ இதில் வந்து சிக்கன் 65 மசாலா தூள் வந்து இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேங்க. நமக்கு இஃப்தார் டயத்துக்கு வந்து சிக்கன் 65 மசாலா ஸ்டஃபிங்கெல்லாம் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போடும்போது இதுவும் கொஞ்சம் எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலையாக முடிஞ்சிடும். இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக நான் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேங்க. இந்த 3 பாக்ஸ் மட்டும் என் சமையலுக்கு ரொம்ப பெரிய வந்து ஹெல்ப்னே சொல்லலாம். இது எப்போவுமே வந்து என் கவுண்டர் டாப்லேயே வந்து இருக்குங்க. இந்த 3 பாக்ஸ் இல்லைன்னா எனக்கு சமையலே இல்லைன்னே சொல்லலாம். அடுத்து வந்து நமக்கு பிரியாணி மசாலா தாங்க, கரம் மசாலா தூள். நாங்கள் வந்து இதை பட்டை ஏலக்காய் தூள்னு சொல்லுவோம். நான் என்ன அளவுகளில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட்டை வந்து நம்ம 100 கிராம் அளவில் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஏலக்காயும் கிராமும் அதில் பாதி பாதி அளவில் எடுத்துக்கிறணும். 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராமுங்க. அந்த அளவில் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல்
நம்ம வந்து சிம்மிலே வச்சுட்டு வதக்கி கொடுத்துக்க போகிறோங்க. இதே நீங்கள் வெயில் இருக்குது அப்படின்னா வெயிலில் வந்து ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெயிலில் வைக்கலைங்க, அதனால் வந்து ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கிறணும். ரொம்ப கலருகிறெல்லாம் மாறணும்ல, லைட்டாக சூடு வந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டையில் போட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு பிறகு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து வீட்டில் சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சிங்க. ரம்ஜானுக்கு அரைச்சிக்கிடுவோம் அப்படின்னே வந்து இடப்பட்டனால நான் அரைக்கவே இல்லை. இப்போ இதை கூட மொத்தமாக அரைச்சி வச்சிடலான்னு தாங்க வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சீரகமும் சோம்பு மிளகு எல்லாமே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ தட்டையில் ஒன்று ஒன்றா ஆற விட்டுடலாம். மசாலா தூளெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்காமல் இது மாதிரி வந்து ஒரு நாள் வந்து நம்ம டைம் எடுத்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 1 மாதம் வரைக்குமே வருங்க. யாருமே இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து மசாலா வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. கடையில் வாங்குறது வந்து நமக்கு தரமாக இருக்கா இல்லை கலப்படமாக இருக்கான்றலாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. இது மாதிரி ஒரு நாள் டைம் எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவும் மிச்சப்படுங்க. வீட்டில் இது போல் சின்ன சின்ன வஸ்துவெல்லாம் வந்து நம்ம வந்து செலவு கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம சிக்கனமாக இருக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆற விட்டுடலாங்க. ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மிளகு கறிப்பொடி தாங்க வந்து அரைச்சி வைக்க போகிறோம். இது வந்து நான் கொஞ்சமான அளவுகளில் தான் அரைச்சிக்கிறேன், நான் நிறைய அளவுகளில் போடலை. என்ன அளவுகளில் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மல்லி வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. மிளகு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 2 பிரிஞ்சி இலையை பிச்சு வச்சுருக்கீங்க. இதோட ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் போல் கல்பாசி, ஒரு 7-8 கிராம்பு எடுத்திருக்கேன். இதோட 3 பட்டையை வந்து ஒடிச்சு வச்சுருக்கீங்க. இதுதான் நமக்கு மிளகு கறி அரைக்கிறதுக்கான மசாலா பொருட்களுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயை சூடு பண்ணிக்கிடுவோம். ஏற்கனவே சூடான கடாய் தான், அதனால் நான் வந்து அப்படியே போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாமுங்க. கொஞ்சம் இந்த மல்லியெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். லைட்டாக சூடாகிற அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம தட்டியில் கொட்டி இதையுமே வந்து ஆற விட்டுறலாம். இதுவுமே வந்து நல்லா ஆறினதுக்கு பிறகு நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவாக வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா மசாலாவும் ஆறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டை ஏலக்காய் தூளை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. மித்ததெல்லாமே வந்து நம்ம சின்ன ஜாரில் தான் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரையணும்னு இல்லைங்க, நமக்கு பட்டை ஏலக்காய் தூள் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இதை வந்து தட்டையில் கொட்டி நம்ம வந்து ஆற விட்டுறலாங்க. எல்லா மசாலாவையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு ஒரு தட்டையில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கு பிறகு வந்து நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை ஏலக்காய் தூள் அரைச்சாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒவ்வொரு பொடியாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மற்றவைகள்லாம் எல்லாமே வந்து நான் வந்து சின்ன ஜாரில் தாங்க வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து நான் 100 கிராம் அளவில் எடுத்திருக்கேங்க. சீரகம் 100, சோம்பு 100, மிளகு 100. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீரகத்தை போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீரகத்தை போடணும், அடுத்து வந்து நம்ம சோம்பு போடணும், அடுத்தடுத்து தாங்க வந்து மிளகு போடணும். ஏன்னா முன்னாடியே நம்ம மிளகு சேர்த்துட்டோம், அப்படி மிளகு சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துட்டோம்னா மற்ற பொருட்களையும் நமக்கு அந்த காரம் இறங்கியிருக்கும். அதனால் கடைசியாக மிளகை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து தட்டையில் கொட்டி நல்லா ஆற விட்டுறேன். இதுக்கடையில் நமக்கு மிளகு கறிக்கான மசாலாவுமே வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. அதையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம இப்போ இதையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கடைசியாக வந்து இந்த மிளகு கறி பொரிக்கும் போது இதில் நமக்கு எல்லா மசாலாவுமே சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதையுமே அரைச்சிட்டு நம்ம கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கிறணும். இதுவுமே வந்து நமக்கு நைஸாலாம் அரைப்படாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டையில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவுமே வந்து நம்ம ஆறிடுச்சுங்க. ஒன்று ஒன்றா நம்ம வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். நமக்கு அதிக நாள் பூச்சி வண்டுகள் எதுவுமே இல்லாமல் வந்து நமக்கு அதிக நாள் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா வந்து இதே நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா அவ்வளவு நாள் வந்து நமக்கு தாக்கு பிடிக்காதுங்க. இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா மினிமம் எனக்கு இந்த 1 மாதத்தை தாண்டியுமே வரும். நம்ம இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வர்றவங்களுக்கு கூட இருக்குது. 4 பேர் கொண்ட குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு 1 மாதத்தை தாண்டியுமே வருங்க. இது போல் நம்ம இப்போ எல்லா மசாலாவுமே ஆறுனதுக்கு பிறகு நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இந்த 5 மசாலா மட்டும் இருந்தால் போதுங்க. எந்த சமையலாக இருந்தாலும் குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சமையல் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே எப்போவுமே என் கவுண்டர் டாப்லேயே வந்து வச்சுக்குவேங்க. நான் எப்படி கவுண்டர் டாப் செட் பண்ணுறேங்கிற வீடியோவுமே நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இந்த மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளுங்க. இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோ கூட நான் எந்த மாதிரி மசாலா அரைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மசாலா தூள் இருந்தால் போதுங்க, சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து வந்து நான் மாவு ஆட்டி வச்சுருக்கீங்க. இது வந்து நமக்கு இட்லி மாவு தான், நார்மலாக செய்கிற இட்லி மாவு தான். இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நமக்கு நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்களோ குழந்தைங்களோ இருக்கிறாங்கன்னா திடீர்னு பசிக்குதுன்னு கேட்பாங்க. அப்போக்குள்ளே நம்ம வந்து ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்காமல் நமக்கு ஒரு சட்னியோ குருமாவோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும், அதோட வந்து 2 இட்லியோ 2 தோசையோ சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் எப்போவுமே வந்து இட்லி மாவு நம்ம கையில் இருக்கும்படியாக நம்ம வந்து பார்த்துக்கிறணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இட்லி மாவு வந்து ரேஷன் அரிசியில் அரைச்சி ஒரு 2 இட்லி தோசை மாவு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து நான் உரித்து வச்சுக்குவேங்க. நமக்கு இஃப்தாருக்கும் சரி, நமக்கு சகர் நேரத்துக்கும் சரி, அந்த நேரத்தில் நம்ம உரித்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு காலையில் ஃப்ரீ டைம் இருக்கும்போதே வந்து நம்ம இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கிறது எனக்கு இது வந்து 1 வாரம் வரைக்கும் வருங்க. மேக்ஸிமம் 1 வாரத்துக்குள்ளேயே நம்ம காலி பண்ணிடணும். அப்படி ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து அது ஃப்ரெஷ்னஸ் வந்து போயிடும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போ ஒவ்வொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராவை நான் ஒரு சின்ன வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை இன்றைக்கி நாளைக்கு சமைக்கிற சமையலுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம முன்னாடியே உரித்து வச்சுக்கிறணும்னு சொல்லி நம்ம அதிகமாக உரித்து வச்சு அதை ஃப்ரெஷ்னஸ் போய் சமைக்கிறதும் வந்து நமக்கு சமையலுக்கு நல்லது இல்லைங்க. அதனால் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்து வந்து நம்ம தேங்காவை துருவியும் நறுக்கியும் வச்சுக்கிறணுங்க. நான் ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், ஒரு தேங்காவை நறுக்கி வச்சுருக்கேன். சில சமையலுக்கு வந்து நமக்கு துருவினது தேவைப்படும், சில சமையலுக்கு வந்து நமக்கு அரைக்கிறது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து நறுக்கினது வந்து தேவைப்படுங்க. அதனால் நான் வந்து 2மே வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதுவுமே வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து தாங்க ஸ்டோர் பண்ணிக்குவேன். மாதமெல்லாம் வச்சுருக்கிறது நமக்கு உடம்புக்குமே வந்து நல்லதில்லை. வாரத்தில் ஒரு முறை வந்து நமக்கு ஃப்ரீ டைம் வந்து மார்னிங் இருக்கும்போதே வந்து இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வேலை பார்க்குற அந்த நேரத்துக்கு தேங்காவை துருவி நறுக்கி அந்த நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க நமக்கு எரிச்சலாக வரும். இது மாதிரி நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு வேலைகள் ரொம்பவே வந்து சுலபமாக முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லலாம் வைக்க தேவையில்லைங்க, ஃப்ரிட்ஜிலேயே வந்து நீங்கள் வைக்கலாம். இது வந்து 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு 2 வகையான பிரெட் க்ரம்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஒன்று வந்து நம்ம பிரெட்டில் பண்ண போகிறோங்க, ஒன்று வந்து இந்த கார்ன்ஃப்ளாக்ஸில் வந்து பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளாக்ஸில் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸிங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு பல்ஸ் மோடில் வந்து நம்ம டிக்குன்னு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா க்ரஷ் பண்ணி பொடி பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி தாங்க வந்து நான் எப்போவுமே வந்து செஞ்சு வச்சுக்கிறது. இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேலைகளும் ரொம்பவே வந்து சுலபமாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு பாக்கெட்டு மட்டும் இல்லைங்க, இது 2 பாக்கெட்டையுமே நான் போட்டு நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா 2 பாக்கெட்டுங்கிறது எனக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஒரு பாக்கெட் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், ஏன்னா அது புதுசாக வாங்கினது. இதோட வீட்டில் வந்து கொஞ்சம் போல் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு, அதையுமே சேர்த்து வந்து நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நமக்கு இஃப்தாருக்கு ஏதாவது நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இது மாதிரி யூஸ் பண்ணலாங்க. இதில் பண்ணும்போது வந்து நமக்கு நல்லா பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதோட வந்து நான் பிரெட் க்ரம்ஸுமே வந்து ரெடி பண்ணிக்கிருவேங்க. இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து நான் பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் அடித்து டிக்குன்னு இதையுமே வந்து பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து போட்டுக்கிறேங்க. ஒரு ப்ரெட்டு ஃபுல்லாகவே வந்து நான் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கி கொடுக்கலாங்க. இப்படி நம்ம செய்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வேலைகள் ரொம்ப பெருசு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம இப்படியே வறுத்துட்டே இருக்கிறது. வறுக்க நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொறுன்னு வந்துடுங்க. இது நல்லா நமக்கு ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரம்லானில் நோன்பு வச்சுட்டு செய்யும்போது நமக்கு ரொம்பவே வந்து எரிச்சலாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வேலைகளை செய்ய முடியாது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரம்லான் முழுக்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரம்லானில் நம்ம வேலைகளை அதிகமாக வச்சுக்காமல் இந்த மாதிரி சுலபமாக்கிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு கடல் பாசிங்க. ரம்லானில் வந்து இஃப்தார் டயத்துக்கு கண்டிப்பாக இந்த கடல் பாசி இல்லாமல் நம்மளால் முடியவே முடியாது. கடல் பாசியை வந்து நம்ம ஊற வச்சு நம்ம அதுக்கு பிறகு வந்து நம்ம அதை வேக வச்சு எடுக்கணும். அது நமக்கு ரமலான் வேலைகள் பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குங்க.
நம்ம இந்த மாதிரி கடல் பாசி எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு செஞ்சால் நமக்கு சட்டுன்னு வந்து வேலைகள் முடிஞ்சிடுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுக்குவேன். ரம்லானில் எல்லா நாளுமே வந்து எனக்கு இது வந்து வரும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தாங்க வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடியே நம்ம வீட்டில் வந்து கடல் பாசி வந்து இது மாதிரி அரைச்சி வச்சது இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் போல் தான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் போல் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய பாட்டிலே வந்து இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோங்களில் நான் போடும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கடல் பாசி வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாமுங்க. நான் ஒன்று ஒன்றா வந்து நான் ரம்லான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நமக்கு சப்ஜா சீட்ஸுங்க. எப்போவுமே வந்து நமக்கு ரம்லானில் கடல் பாசி எவ்வளோ முக்கியமோ சப்ஜா சீட்ஸும் அந்தளவுக்கு நமக்கு முக்கியம். சப்ஜா சீட்ஸ் வந்து நமக்கு ஜூஸஸில் சேர்ப்போம். இது போக வந்து நம்ம கடல் பாசி செய்யும்போது அதுலேயுமே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சேர்த்து செய்வோம். அதனால் எப்போவுமே வந்து நமக்கு சப்ஜா சீட்ஸும் வந்து நமக்கு ஸ்டோரில் இருக்கணும். அதனால் அதையுமே வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இதோட வந்து நமக்கு பாதாம் பிசினும் வந்து முக்கியம். பாதாம் பிசின் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சதே இருக்குது. இப்போவும் நான் அரைச்சேன்னா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அரைச்சதை உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிறேன். இதை வந்து நம்ம பாதாம் பிசின் கட்டி கட்டியாக நமக்கு இருக்கும். அதை வந்து நல்லா வந்து நமக்கு உரல் கல்லை வச்சு நல்லா இடித்து எடுத்துட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு கடலை மாவுங்க. கடலை மாவு வந்து நான் கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதை வந்து மிஷினில் அரைக்க கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்ததை சலித்து நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நமக்கு வந்து பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கடலை மாவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு இஃப்தார் டயத்துக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட ஒரு பஜ்ஜியோ ஒரு போண்டாவோ நம்ம செய்கிறதுக்கு நமக்கு கடலை மாவு கண்டிப்பாக அவசியம். காசு கொடுத்து நீங்கள் வெளியில் வாங்காதீங்க. கொஞ்சமாக நம்ம வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா 50 ரூபாங்கிறாங்க. இதே நீங்கள் கடலை மாவு வாங்கி அரைச்சி செய்யும்போது அது நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஜ்ஜி மாவு ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த ரம்லான் வீடியோவில் ஏன்னு நினைக்கலாம். பட் நம்ம இஃப்தார் டயத்தில் நிறைய வந்து நம்ம வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு வந்து சேர்த்துக்கிடுவோம். நம்ம என்ன தான் வந்து ஹெல்தி ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி சமோசாலாம் சாப்பிட்ற மாதிரி தான் வரும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நோன்பு வச்சுருக்கும்போது அதிகமாக நமக்கு முடி கொட்டும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம நிறையா குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெல்லிக்காவை கொட்டைகளை நீக்கிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 2 துண்டு இஞ்சி அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணியும் வச்சுருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம வடிகட்டி நம்ம வந்து ஐஸ் க்யூப் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து சாப்பிட்லாமுங்க. ஏன்னா வெயிட்டில் குறைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா இதை நீங்கள் கம்பல்சரி டெய்லியுமே வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இது நான் எப்போவுமே எடுத்துக்கிற ஒன்று தாங்க. அதனால் பர்டிகுலராக வந்து ரம்ஜானில் அரைக்கிறதுன்னு இல்லை, நான் இது எப்போவுமே வந்து செஞ்சு வச்சுக்கிறது தான். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இதை மறுபடியுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியுமே நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை மறுபடியுமே வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணுங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃபுல்லாக நமக்கு சத்துமே வந்து நமக்கு அது ஃபுல்லாக இறங்கிடும். இதில் வர்ற சக்கையெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்னு இல்லைங்க. வீட்டில் ஏதாவது தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல உரமாக மாறும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த சக்கை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம தோட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூஸஸை நீங்கள் இப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு 1/4 டம்ளர் வந்து ஜூஸை சேர்த்துட்டு மிச்சமெல்லாம் வந்து ஒரு நார்மல் வார்ம் வாட்டர் மாதிரி சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த ஜூஸஸாக இருக்கிறத நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்ங்க. பட் ஆனால் நமக்கு 1 வீக்குக்கு மேலே ஆகுது, நமக்கு 1 மந்த்து கூட ஆகும், 15 டேஸ் கூட ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம இந்த ஜூஸஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து இந்த ஜூஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 டேஸ் 1 மந்த்து கூட ஆனாலுமே நமக்கு அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. நம்ம எப்போ வேணுமோ நம்ம அப்போ மட்டும் ஒரு 2 க்யூபை எடுத்து போட்டு நம்ம ஜூஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ மீதம் இருக்கிற ஜூஸை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து மீதம் இருக்கிறதையுமே வந்து நான் ஐஸ் க்யூப் தாங்க வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதோட வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸையுமே வந்து நான் ஜூஸாக வந்து எடுத்து வைக்க போகிறேங்க.
நமக்கு இஃப்தார் டயத்தில் ஒரு பழமாக வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேலைகள் நேரத்தில் அதுவுமே வந்து நமக்கு சிரமமாக இருக்கும். இது மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நம்ம சர்பத் ரெடி பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க. அதனால நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் லெமன் வாங்கி நான் மொத்தமாக வந்து இப்போ நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது நம்ம ஜூஸஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலைகள் நேரத்தில் ரொம்பவே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதையுமே நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் மாதிரி ட்ரே பண்ணியும் வச்சுக்கலாம். பட் நமக்கு அந்தளவுக்கு ஒரு க்யூப் அளவுக்கே வந்து நமக்கு சில சமயம் தேவைப்படாது. 1-2 ட்ராப்ஸ் வந்து தேவைப்படுற மாதிரி சில ரெசிபிஸ் இருக்கும். அதுக்காக நான் வந்து பாட்டிலில் தாங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ 1/4 கிலோ லெமனையுமே வந்து நான் ஜூஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து கண்ணாடி பாக்ஸில் தாங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ இதுவுமே வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி நமக்கு செஞ்சு வச்சுக்கும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு ஐஸ் ட்ரேயில் வச்சுருந்த க்யூபுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு செட்டு க்யூபையுமே வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு க்யூபாக வருங்க. இந்த மாதிரி க்யூபை வந்து நம்ம ஒரு 2-3 க்யூப் எடுத்து போட்டு ஒரு ஆளுக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஐஸ் ட்ரே வந்து ஃப்ளிப் மாடலுங்கிறனால நமக்கு ஒரு கிளிப் பண்ணோன்னே வந்து எல்லாமே வந்துடுங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னா ஒரு 3 க்யூப் போட்டு வார்ம் வாட்டர் ஊற்றி நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து குடிச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு 3 க்யூப் போடுறது உங்களுக்கு சரியான அளவுகளாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குங்க. இதை நான் எப்படி குடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளவு தாங்க. இதெல்லாம் தாங்க நான் செஞ்சு வச்ச ப்ரிப்பரேஷன். என்னுடைய ப்ரிப்பரேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வேலைகளை அதிகம் கவனம் செலுத்தாமல் இபாதத்துகளை அதிகம் கவனம் செலுத்தி நம்ம தொழுகையும் ஓதுகையும் அதிகமாக நன்மைகள் தேடக்கூடிய மாதங்க இம்மாதம். உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்களுடைய துவாக்களில் நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.